நல்லா இருப்பாங்களா? கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார், கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் பரலோகத்தின் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து, ஆண்டவரே எல்லாற்றையும் நீங்க போதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. என் ஆண்டவரின் பிள்ளைகளை போதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எந்த சப்ஜெக்ட்ல பிள்ளை மார்க் கம்மியா இருக்கானோ, எதுல பிள்ளைகள் வீக்கா இருக்காங்களோ சொல்லுங்க. ஏசியா 54:13 வசனத்தின்படி என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். மேக்ஸ்ல, சயின்ஸ்ல, எந்த சப்ஜெக்ட்ல அவங்க வீக்கா இருக்கிறாங்க, இந்த வசனத்தை சொல்லி தகப்பன்மார் தாயார் ஜெபிங்க, ஃபாஸ்டிங்ல ஜெபிங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதான ஆசீர்வாதமா இருக்கும். புதிய இடத்துக்கு, புதிய வேலைக்கு போறாங்க, புதிய காரியத்துக்கு போறாங்க. கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டு எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பாருங்க. நீங்க பதட்டப்பட வேண்டாம். எப்படி காரியங்கள் நடக்க வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிறது. அவருடைய பிள்ளைகள் அதை வளர்த்து கொடுக்கும்படியான பொறுப்பை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அது அப்படியே அவங்க கருத்துல கொடுத்து, நீங்க கொடுத்த மகன் ஆண்டவரே, நீங்க கொடுத்த மகள் ஆண்டவரே, உங்க தாழ்ந்த உங்க ஞானம் பிள்ளைகளுக்குள்ளாய் வரட்டும். நீங்க போதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்ன கூப்பிட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல சொல்லி இருக்கிறாங்க, இவ்வளவு குறைவா இருக்காங்கன்னு சொல்லி. ஏசாயா 54:13 வசனத்தின்படி நான் இப்பொழுது அறிக்கை செய்கிறேன், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாங்க.